உலகெங்கும் வாழும் என் இனிய சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் முதல்ல நன்றி. நம்ம இந்த பதிவுல 2025 நவம்பர் மாதம் தனுசு ராசிக்கான மாத ராசி பலன்களை பார்க்கிறோம். இந்த ராசி பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த நவம்பர் மாசத்துல ஒரு 3 முக்கியமான தினங்கள், சுப தினங்கள் வருது. அது என்னன்னு பார்த்துட்டு அப்புறம் ராசி பலனை பார்க்கலாம். அடுத்தது தனுசு ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் நவம்பர் மாதத்திற்கான பிரத்யேகமான முறையிலே எடுக்கப்பட்ட சுப அசுப யோக நாட்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. இது உங்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கும். அப்படிங்கிறதுனாலதான் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வெற்றியா அமையணும் அப்படிங்கிற அடிப்படையில இந்த சுப அசுப நாட்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை எல்லாரும் பயன்படுத்திக்கீங்க. கடைசியா உங்களுக்கான சந்திராசம் தினங்கள் என்னைக்கு அப்படிங்கிறதையும் நம்ம கொடுத்துருக்கோம். முதல்ல நவம்பர் மாசத்தினுடைய மிக முக்கியமான நாள் அப்படின்னு பார்த்தோம்னா நவம்பர் 4ஆம் தேதி ஐப்பசி 18 சந்திர ஜெயந்தி வருது. சந்திர பகவான் பிறந்த நாள். என்ன அது முக்கியத்துவம் அப்படின்னா, நம்ம ஒரு பரிகாரம் பண்றோம் அல்லது ஒரு கோயிலுக்கு போறோம் அல்லது ஒரு காரியத்துக்கு போறோம் அப்படின்னா அது முழுசா வெற்றி அடைக்குமா அப்படின்னு பார்த்தா, சந்திரன் நம்ம ராசிக்கு 11லயோ அல்லது போகக்கூடிய காரியங்களுக்கான கிரகங்களுக்கு 11ஆம் இடத்துலயோ சந்திர பகவான் இருக்கிறப்ப அது முழு வெற்றியை கொடுக்கும். சந்திரன் தான் நமக்கு மனோகாரகன். ஆக நம்ம ஜாதகத்துல சந்திரன் எந்த நிலையில இருந்தாலும், ஆட்சி உச்சம் நீச்சம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அந்த அன்னைக்கு நவம்பர் 4ஆம் தேதி சிவாலயத்துக்கு சென்று சந்திர பகவானுக்கு வெள்ளை மலர்களால அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது உங்களுக்கு நல்ல ஒரு மனநிலையையும் ஒரு சிறந்த ஒரு அமைப்பையும் உங்களுக்கு கொடுக்கும். அதுக்கு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா நவம்பர் 5ஆம் தேதி ஐப்பசி 19 சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம். இந்த அன்னாபிஷேகத்துல கலந்துட்டு அங்க கிடைக்கக்கூடிய அன்னத்தை நம்ம வீட்டுக்கு கொண்டுட்டு வரப்ப அந்த ஆண்டு முழுவதும் நம்மளுக்கு அன்னத்துக்கு பிரச்சனை இல்லை, குறைவு இருக்காது. அதாவது உணவுக்கு பஞ்சமே இருக்காது அப்படிங்கிறது ஐதீகம். அதனால எல்லாரும் அதை பயன்படுத்திக்கீங்க. அதுக்கு அடுத்தது இன்னொரு முக்கியமான நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நவம்பர் 12 ஐப்பசி 26 கால பைரவ அஷ்டமி. இது ரொம்ப முக்கியமான நாள். ஏன்னா ஒரு மனிதன், எந்த மனிதனுக்கும் கடன் இல்லாம பிரச்சனைகள் இல்லாம இருக்கிறதே இல்லை. கடன் தீரலைன்னா மிகப்பெரிய கடன் ஆயிடுச்சு அப்படின்னா தாங்க முடியாத பிரச்சனை. அப்படிங்கிறப்ப நம்ம யாரை போய் மேல பிடிக்கிறோம்? நமக்கு ஓடி வந்து உதவுற கடவுள் பைரவர். அதே மாதிரி எதிரிகளுடைய தொல்லையிலிருந்து நம்ம காப்பதும் பைரவர் தான். அப்புறம் அடுத்த தெய்வம். ஆக இந்த 2 மிக முக்கியமான பிரச்சனைகளுக்கும் ஓடி வந்து உதவக்கூடிய அந்த காலபைரவருடைய அஷ்டமி அன்னைக்கு நீங்க அவரை வணங்குறது, அவருக்கு அர்ச்சனை பண்றதும், அவருடைய மந்திரங்களை சொல்றதும் உங்களுக்கு வாழ்க்கையில எல்லா சுகபோகங்களையும், கடன் இல்லாத அமைதியான ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை கிடைக்கிறதுக்கு வழிவகுக்கும். சரிப்பா, தனுசு ராசிக்கான ராசி பலன்களை பார்க்கலாம். தனுசு ராசி நேர்களே, உங்களுடைய ராசிநாதனே ராசிக்கு 4ஆம் இடத்திற்கு சுகஸ்தானத்திற்கும் அதிபதி. வண்டி வாகன யோகங்களை கொடுக்கக்கூடிய தாயினுடைய வீடா இருக்கக்கூடிய சுகஸ்தானத்திற்கும் அதிபதியானவர் அதிசாரமா சென்ற அக்டோபர் மாசத்துல கடகராசிக்கு உச்சராசிக்கு அதிசாரமா போயிருந்தாரு. அதிசாரமா போறப்போ உங்க ராசிக்கு அது அஷ்டமஸ்தானமா வருது, 8ஆம் இடமா வருது. இருந்தாலும் 8ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் உங்க ராசியினுடைய 12ஆம் இடம், தனஸ்தானம், தனம் பார்க்க குடும்பம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடம், உங்களுடைய சுகஸ்தானம் 4ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்வையிட்டு இருக்கிறார். இது நவம்பர் 11 வரைக்கும். அதனால குடும்பத்துல எவ்வளவு வரவுகள் இருந்தாலும் செலவுகள் வந்தாலும் செலவை சமாளிக்கிறதுக்கு உண்டான வரவுகளும் இருந்துட்டு இருந்தது. இப்ப திரும்ப வக்கர நிலையில நவம்பர் 11க்கு மேல மிதுன ராசிக்கு வர்றாரு. அப்ப மிதுன ராசிக்கு வரக்கூடிய குரு பகவானால கேந்திராதிபத்திய தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பு இருந்தாலும் குரு பகவான் உங்க ராசியையே பார்ப்பதும், உங்க ராசிக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானத்தை பார்ப்பதும்
ராசிக்கு முயற்சி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தில் குருபார்வை இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் முழு வெற்றியை அளிக்கும். உடல் ஆயுள் ஆரோக்கியம் மிக நன்றாக இருக்கும். அடுத்து உங்க ராசிக்கு 2ஆம் இடத்திற்கும் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திற்கும் முயற்சி ஸ்தானம் சகோஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்திற்கும் அதிபதியான சனி பகவான் சுகஸ்தானத்துல வக்கர நிலையில் இருக்கிறாரு. இந்த நவம்பர் மாச கடைசியில வக்கரம் நிவர்த்தியாகி சுகஸ்தானத்துக்கே போயிடாரு. அவருக்கு நட்பு வீடு அப்படிங்கிறனால சனி பகவானால உங்களுக்கு எந்த ஒரு மிகப்பெரிய பாதிப்புகள் அப்படிங்கிறது இருக்கிறது இல்லை. ஏன்னா சனி பகவானும் குரு பகவானுடைய உங்க ராசிநாதனுடைய சாரத்திலேயே அமர்ந்து இருக்கிறதும், ராகு பகவானும் அதே சமயம் உங்க ராசிநாதன் குரு பகவானுடைய சாரத்தில் அமர்ந்து இருக்கிறதும் உங்களுக்கு சிறப்பு. 2 பேரும் புரட்டாதி 4ஆம் பாதத்துல துஷ்கராம்ச பாதத்தில் அமர்ந்திருக்கிறதுனால சனியும் ராகுவும் மிகச்சிறிய செல்வத்தையும் உங்களுடைய வாழ்க்கை வசதிகளுக்கு தேவையான ஜீவனஸ்தானம் ஜீவனாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவானும் உங்களுக்கு எல்லா வளங்களையும் இப்ப கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. கல்வியில சற்று மந்த நிலையில் இருக்கலாம். உயர்கல்வி அப்படின்னு பாக்குறப்ப வெளிநாடு வெளியூர் உயர்கல்வி என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்திற்கு அதிபதியான சூரிய பகவான் நவம்பர் 16 வரைக்கும் உங்களுடைய லாபஸ்தானத்துல நீச்சம் அடைகிறார். ஆக இந்த நவம்பர் மாதம் முதல் 2 வாரத்துல அவர் நீச்சம் அடைகிறப்ப அந்த முதல் 2 வாரங்களும் உங்களுக்கு அரசு சார்ந்த வேலை, வெளிநாடு போறக்கூடிய முயற்சிகளை கொஞ்சம் நீங்க நிறுத்தி வைக்கிறது, அரசுனால ஆதாயம் கிடைக்கிறது. அரசுகிட்ட இருந்து நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிற அந்த சுப செய்திகள் ஏதாவது எதிர்பார்த்துட்டீங்கன்னா அல்லது அரசு வேலைக்கு முயற்சி பண்ணவங்களுக்கு சற்று சிரமமான காலம். தந்தையினுடைய உடல்நிலையில அக்கறை எடுத்துக்கணும். அதுக்கடுத்து நவம்பர் 16ஆம் தேதிக்கு மேல சூரிய பகவான் உங்க ராசிக்கு 12ஆம் இடத்திற்கு வர்றாரு. உங்க ராசிக்கு 12ஆம் இடத்திற்கும் ராசிக்கு 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய உத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்திற்கும் அதிபதியான செவ்வாய் பகவான் 12ஆம் இடத்துல ஆட்சி ஆகியிருக்கிறார். அப்போ அது காலபுருஷனுக்கு 8ஆம் இடமா வர்றதுனால, அஷ்டமஸ்தானமா வர்றதுனால உங்களுக்கு மருத்துவ செலவுகள் வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. உடல்நிலையில அதிகமா அக்கறை எடுத்துக்கணும். ஏன்னா சூரியனும் செவ்வாயும் 2மே வெப்ப கிரகங்கள் 2 பேரும் அப்ப சந்திக்கிறப்ப உஷ்ண சம்பந்தமான வியாதிகள் மருத்துவ செலவுகளை கொடுப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அதே சமயம் உங்க ராசிக்கு சப்தமஸ்தானத்திற்கும் 7ஆம் இடத்திற்கும் 10ஆம் தொழிற்சானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்திற்கும் அதிபதியான புதன் பகவான் அவரும் ராசிக்கு 12ஆம் இடத்துல காலபுருஷனுக்கு 8ஆம் இடத்துல அமைஞ்சிருக்கிறாரு, மறைஞ்சிருக்கிறார். மறைந்த புதன் நிறைந்த கல்வி அப்படின்னாலும் நீங்க இப்ப காலி நிலம் விற்காதவங்க விற்கலாம். வீடு வண்டி வாகனங்களால உங்களுக்கு செலவினங்கள் அதிகமாகும். அதே மாதிரி ஒரு டாக்குமெண்ட்ல கையெழுத்து போடுறதோ, ஜாமீன் கையெழுத்து போடுறதோ, அல்லது செக்ல கையெழுத்து போடுறதோ, மற்றவங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்கறதோ, இதையெல்லாம் இந்த நவம்பர் மாதம் நீங்க குறைச்சுக்கணும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 6ஆம் இடத்திற்கும் ரண ரோக சத்ருஸ்தானத்திற்கும் லாபஸ்தானத்திற்கும் அதிபதியான சுக்கிர பகவான் லாபஸ்தானத்திலேயே ஆட்சியாயிருக்கிறார். ஆக செல்வ செழிப்பு மிக்க ஆடை ஆபரணம் வியாபாரம் பண்றவங்களுக்கு, மூத்த சகோதரிகள் மூலமா உங்களுக்கு லாபம் கிடைக்கிறதுக்கு, அத்தை வழியில வருமானங்கள் வராமல் இருந்ததுன்னா அதெல்லாம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணத்திற்கான 2வது திருமணத்திற்கான முயற்சி 2வது திருமணத்திற்கு முயற்சி பண்றவங்களுக்கு திருமணம் செய்வதற்குண்டான இது காலகட்டம். லக்ஸூரியஸ் தொழில் செய்யறவங்க, கலைத்துறையில் இருக்கிறவங்க, சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இது ஒரு அருமையான ஒரு பொற்காலம். ஆக குரு பகவானும் உங்க ராசியை பார்க்கிறார், லாபஸ்தானத்தையும் பார்க்கிறார். அதே லாபஸ்தானத்துல சுக்கிர பகவானும் இருக்கிறதுனால அபரிமிதமான செல்வ செழிப்பான ஒரு மாதம். கொஞ்சம் இந்த புதன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மட்டும் காலி நிலம் வாங்குறது, விற்கிறது, டாக்குமெண்ட்ல கையெழுத்து போடுறது, நண்பர்கள்கிட்ட எச்சரிக்கையா இருக்கிறது,
வியாபாரத்துல நம்பி கொடுத்து ஏமாறாம இருக்கிறது, இதெல்லாம் சுப செலவுகளை கொண்டாந்து விட்டுரும். அப்ப இது வீண் செலவுகளை வந்து நம்ம சமாளிக்கணும் அப்படின்னா சுப விரயங்களை அதிகமாகணும். சுப விரயங்கள் அப்படின்னா செவ்வாய் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால வீடு வண்டி வாங்கலாம். வாங்குறப்ப அது வந்து சுப விரயமா ஆயிரும். திருமணம் செய்கிறவங்களுக்கு சுப விரயம் ஆயிரும். கல்விக்கு செலவு சுப விரயம் ஆயிரும். இந்த மாதிரி சுப விரயங்களை நீங்க வந்து அதிகப்படுத்துனீங்க அப்படின்னா இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல ஒரு பொற்காலமான மாதமாகவே அமைஞ்சிடும். இந்த தனுசு ராசியில இருக்கக்கூடிய மூல நட்சத்திர பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் நவம்பர் 1, 3, 5, 7, 9, 11, 14, 18, 21, 24, 26, 28, 30. அசுப நாட்கள் நவம்பர் 12, 16, 25, 27, 29. யோக நாட்கள் நவம்பர் 7, 9. பூராட நட்சத்திர பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் நவம்பர் 1, 2, 4, 5, 6, 8, 10, 12, 15, 20, 22, 25, 27, 29. அசுப நாட்கள் நவம்பர் 3, 13, 17, 26, 28, 30. யோக நாட்கள் நவம்பர் 8, 10. உத்திராட 1ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் நவம்பர் 1, 3, 5, 7, 9, 11, 13, 16, 21, 23, 26, 28. அசுப நாட்கள் நவம்பர் 2, 4, 14, 18, 27, 29. யோக நாட்கள் நவம்பர் 9, 13. நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கிற எல்லா நண்பர்களும் அதிகாலையில எந்திரிச்ச உன்னையும் இறைவனை வணங்குறதும் வணங்கி விட்டு எந்திரிக்கணும். அதே மாதிரி எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு நீங்க உறங்க போறப்ப அந்தந்த அன்னைக்கு என்னெல்லாம் உங்களுக்கு கிடைச்சதோ அந்த எல்லா விஷயங்களுக்காகவும் இறைவனுக்கு நன்றி சொல்லிட்டு அப்புறம் உறங்கி பாருங்க. இந்த பழக்கத்தை நீங்க தொடர்ச்சியா கொண்டு வர்றப்ப உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அமைதியும் நிம்மதியும் ஒரு சந்தோஷம் எப்பவுமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் அடுத்த பதிவுல சந்திக்கிற வரைக்கும் எல்லாம் வல்ல எம்பெருமான் முருகப்பெருமான் உங்களுக்கு எல்லா வளங்களையும் நலங்களையும் வாரி வழங்க வேண்டும் என்று வேண்டி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.